எங்கே பார்த்தாலும் ஒரே மழையாக இருக்குல்ல. மழைக்காலம் வந்தாலே நாக்குக்கு ருசியாக நல்லா காரசாரமாக சாப்பிடணும் தான் எல்லாருக்கும் தோணும். ஆனால் வெளியில் போய் இப்போ உள்ள சூழ்நிலையில் நான்வெஜ் வாங்க முடியல. ஸோ வீட்டில் இருக்கிறத வச்சு ஒரு பிரியாணி ஸ்டைலில் தக்காளி சாதம் பண்ணலாமா? எண்ணெய் நல்லா காஞ்சதும் எப்போதும் போல் பட்டை வகையெல்லாம் சேர்த்துட்டு ஆனியன் நறுக்கி போட்டுட்டு கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர். நம்ம ஏன் சில்லி பவுடர் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்க்குறோம்னா பிரியாணியில் நல்லா கலர் கொடுக்கும். அப்புறம் அதோடய தக்காளியும் நறுக்கி போட்டுட்டு ஒரு சைட் நம்ம பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையானது இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொஞ்சோண்டு வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் புதினா. எனக்கு அது ஃப்ளேவர் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அதை விட்டுருங்க. நான் இன்றைக்கி 1.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். பொதுவாகவே 1 கப் ரைஸுக்கு 2 கப் வாட்டர் சேர்க்கணும். நான் 1.5 கப் ரைஸ் எடுத்தனால 2.5 கப் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி தூவிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. சுட சுட செம்மையாக தக்காளி சாதம், அதுவும் பிரியாணி ஸ்டைலில் சான்ஸே இல்லை. இந்த மலையை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டா எப்படி இருக்கும்?